தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் வக்போர்டு வாரியத்தினுடைய முன்னாள் தலைவருமான சமரசமற்ற கொள்கை போராளி அண்ணன் ஹைதர் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வாழ்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் அழிக்கப்பட்டு இருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய இறுதி அத்தியாயத்தை ஒரு அரசியல் அரிச்சுவடி படித்த ஒரு திரைப்பட நடிகர் மிக எளிதாக திராவிட இயக்கத்தை உடைய இறுதி வரலாறை எழுதிவிட்டார். திராவிட இயக்கம் நிலைகுலைந்து நிற்கிறது. இந்த செய்தி உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் அவ்வளவு சுலபமாக மறைந்து விடாது, அழித்து விடவும் முடியாது. அதாவது அண்ணா, தந்தை பெரியார், கலைஞர் போன்றவர்களுடைய தியாகத்தை நம்ம அவ்வளவு ஒன்றும் குறைவாக மதிப்பிட முடியாது. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெரியார் என்றால் யார் தெரியல, அண்ணா யாரு, யார் சொல்லிக் கொடுக்கல. அதுக்கு திராவிட இயக்கம் தான் காரணம். இவர்களை பற்றியாகவே பேசிக்கிட்டு இப்போ நக்கீரன் ஒரு சர்வே எடுத்தாங்க. அப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இது யாருடைய பேரில் அப்படின்னு கேட்கும்போது வந்திருக்கிற இளைஞர்கள், மாணவர்கள் பூராமே அண்ணா என்பது ஒரு பெரிய லெசன், அவர் இந்த தமிழ்நாட்டை ஆண்டார், அவர் திமுகவினுடைய ஸ்தாபகர், அதெல்லாம் யாருமே பெருசாக சொல்லலை. அவர் இந்த கல்வி நிறுவனத்தை நிறுவியவர், எதோ சொல்றாங்க. தெரியல, அண்ணாவே யாரும் தெரியல. அப்ப இல்லை, யாருடைய தப்பு இது? திமுகவுடைய தப்பு, முழுக்க திமுகவுடைய தப்பு. சரிங்களா? அந்த சும்மா அதுல இன்னும் நல்ல சிந்தனையாளர்கள், திராவிட சிந்தனையாளர்கள், இப்ப ராசா, பொன்முடி இதெல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக போயிட்டாங்க. ஆச்சுங்களா? அப்போ இங்கே மற்றவங்க எல்லாமே வியாபாரிகளாக போயிட்டாங்க. அப்போ விஜயால திராவிட இயக்கத்தை மிக எளிதாக உடைக்க முடியும் தானே? இவர்களை கல்லா கட்ட, அதனால தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஒன்றும் வேண்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் பணம் கண்ணு மூக்கு தெரியாமல் விளையாண்டுச்சு ரெண்டு பக்கமுமே. ஆனால் தாவேக்கா பணம் கொடுக்கல, பணம் கொடுக்காம ஜெயிச்சிருக்குது. அப்போ வரக்கூடிய புதிய சமூகம் இந்த பணத்துக்கு சோரம் போகலை. ஆச்சுங்களா? பணம் வாங்கினவனுமே அவங்களுக்கு ஓட்டு போடல. இவங்க பணத்தை கொடுத்தாலே எல்லாம் முடிஞ்சிருங்கிற நினைப்பு இவர்களுக்கு எப்ப இருந்து அரசியல் அந்த மதுரையில திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. திமுக தான் கொண்டு வந்தது. ஆமா, இந்த ஒரு அயோக்கியத்தனம் முதல்ல மாற்றப்படணும். 2014 பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் போது நான் அதனுடைய வேட்பாளர் மயிலாடுதுறை இருக்கிறேன். அப்போ முழுசும் வேலை செய்கிறோம், நாங்கள் தான் வேலை செய்கிறோம், திமுக அடியில் இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திமுகவோடு பெரிய வேலைகள்லாம் செய்யலை, ரொம்ப அமைதியாக இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் யார் ஜெயிச்சது? அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஓட்டுக்கு 200 ரூபா கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் காலனிகளுக்குள் வேறு வேட்பாளர்களே உள்ள விடலை, நம்ம மட்டும்தான் உள்ளே போனோம். ஆனால் ஓட்டு எண்ணும்போது காலனிகளில் ஒன்றும் இல்லை. அவர்கள் சமூகத்தினுடைய அவங்க எதிரின்னு சொல்லக்கூடிய அந்த வன்னிய சமூகத்துக்காக தான் இங்கே நின்னாப்புல. ஆனால் ஓட்டு அவங்களுக்கு தான் போட்டாங்க. வீரவேசமாக பேசுகிறாங்க. ஓட்டு யாருக்கு போட்டா? அவங்களுக்கு தான் போட்டாங்க. அப்போ ஏனைய தலைவர்களும் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தலித் தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு சமூகம் தலித் சமூகத்தில் இவங்க இல்லை தலித்தில் முழு தலித்துமே இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க. எங்கே? விஜய் பக்கம் போயிட்டாங்க. அப்போ பள்ளர், பறையர், அருந்ததியர் 3 சமூகமுமே விஜய்க்கு பக்கம் போயிட்டாங்க. தலைவர்களுக்கு பக்கத்தில் ஒன்றும் இல்லை, எந்த தலைவர்கிட்டையும் இல்லை. இப்போ திருமாவளவன் இப்போ அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறாருன்னா அடுத்த முறை இங்கே நின்னா தான் ஏன் ஓட்டுன்னு அவர் சொல்ல முடியும், ஏன் ஓட்டுன்னு சொல்ல முடியும். இப்போ அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, திண்டிவனம் மட்டும்தான் உங்களுடைய வெற்றின்னு உறுதிப்படுத்த முடியும். காட்டு மன்னார்கள் கூட அவர் இளைய பெருமாளுடைய மகன் என்னார். காட்டு மன்னார் கோவில் அவருக்கு அவருடைய பகுதி, இளைய பெருமாள் வாழ்ந்த பகுதி. அதனால
அந்த அந்த மக்களினுடைய இளையவர்மாளுக்காக விழுந்த ஓட்டு, அவருடைய மகனுக்காக விழுந்த ஓட்டு தான் அதிகம். அதனால தான் அவரை நிறுத்தினாங்க. அப்போ இப்படி ஓட்டுகள் எல்லாம் போயிருச்சு. அதில் என்னன்னா திமுகவுக்கு வந்து அதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்களா, திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டா பிரியுது. எம்ஜிஆர் தூக்கிட்டு போறாரு, எம்ஜிஆர் போய் வெற்றி அடைகிறார். அப்போ எம்ஜிஆர் கூட கம்யூனிஸ்டுகள் தான் நின்று போனாங்க, காங்கிரஸ் போணுச்சு, எல்லா கட்சியும் போணுச்சு. ஆனால் முஸ்லீம் சமுதாயம் திமுகவில் தான் இருந்தது. அதே போன்றுதான் இந்த முறையும் முஸ்லீம் சமுதாயம் திமுக கூட தான் இருந்திருக்கிறது. இதுதான். ஆனால் அதுக்கு என்ன எங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க? ஒன்றும் வேண்டாம். திமுகவில் இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் மட்டும் பார்க்காதீங்க, கீழே இப்போ ராயபுரத்தில் வந்து யார் நின்னா? ரஹ்மான் கானுடைய மகன் நிற்கிறார், அவர் ஒரு டாக்டர், ஜுபேர் கான். ஆனால் அங்கே இருக்கிற சில திமுககாரர்கள் என்னையா இன்னும் துல்கடை போட்டிருக்காங்க. காலமெல்லாம் திமுக உழைச்ச ரஹ்மான் கான் அவருடைய மகன் இன்னைக்கு அவரும் திமுகவில் வந்து நல்ல உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் பாருங்க, இப்போ இங்கே வந்து இன்னும் முழுமையாக திமுக காரர்கள் சுபேர் கானுடைய அந்த வேலை செஞ்சுருந்தாங்கன்னா நிச்சயம் அவர் ஜெயிச்சிருப்பார். இது பல இடங்களில் இது நடக்குது. இப்போ இதே போல் நீங்கள் திராவிட இயக்கத்தையும் மிக எளிதாக சேதாரப்படுத்திய விஜய் தலித்து வாக்கு முழுமையாக அவர் திருமாவளவன்ட்டு முழுமையாக விஜய்ட்டு போயிருக்கு. அப்போ திருமாவளவன் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவோடு நாங்கள் இவ்வளவு காலம் தொடர்ந்து பயணித்ததை தலித் இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, திருமாவளவனோடு இருக்கவர்கள் அவர் யாருக்கெல்லாம் பதவி கொடுத்துருக்குறாங்களோ அவங்க தான் இருக்காங்களே தவிர தலித் இளைஞர்கள் கீழே உள்ளவன் இல்லை. அதான் முதல்ல. இவங்க வந்து கட்ட பஞ்சாயத்தும் மற்ற விஷயங்களுக்காகவும் அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு நான் ஒன்று கேட்குறேன், இவர் வந்து இப்போ வந்து முஸ்லீம் அது ஏற்றுக்கல எங்கள் இளைஞர்களுங்கிறாரு. அந்த மலம் கலந்த விஷயத்தில் இவங்க என்ன செஞ்சாங்க? எங்கே நின்றாங்க? வேங்கை வயலில் இவங்க என்ன செஞ்சாங்க? அதை சப்ப கட்டிட்டு தானே இருந்தாங்க. இப்போ ஒன்றும் வேண்டாங்க. இப்போ விஜய் அவருடைய ஜோசியர், ஆஸ்தான ஜோசியருக்கு பதவி கொடுத்தார். ரவிக்குமார் கண்டிக்கிறார், வன்னியரசு கண்டிக்கிறார், எதிர்க்கிறார். திருமாவளவன் என்ன சொல்றாரு? அவர் வந்து அவங்களுடைய செய்தி தொடர்பாளர், அதனால் அவர் அதை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாரு. இந்த காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அவங்க கிட்ட இருந்து. அதாவது அந்த இளைஞர்களை பக்குவப்படுத்தணும், இளைஞர்களை வென்றெடுக்கணுங்கிறத அரசியல்படுத்தவும் இல்லை. அவங்கள அந்த இளைஞர்களை தன்னொகைப்படுத்தவே இல்லை. இவங்க வந்து வேலை செய்யும் பொழுது, இந்த தேர்தலுக்கு வரும் பொழுது அந்த நேரத்தில் வந்து யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வேலை செய்கிறாங்கங்கிற மனநிலை தான். அதான் இப்போ பிசி தொகுதிக்கு போனால் 500 ரூபா கொடுக்குறாங்க, எஸ்சி தொகுதிக்கு போனால் 200 ரூபா தான். அதுவே போதும்னு நினைக்கிறாங்க. இரண்டாவது, இந்த திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ உள்ள கூட்டத்துக்கு ஆள் வேணும் அப்படின்னா லாரி நேரம் எஸ்சி காலனிக்கு தான் போகுது. செட்டியார் தெருவுக்கோ முதலியார் தெருவுக்கெல்லாம் போகிறது. 2016 மனிதநேய கட்சி வந்து நான் 5 சீட்டு வாங்கி 4 சீட் நின்றோம். அப்போ வந்து கோயம்புத்தூரில் மனிதநேய கட்சி தொண்டாமுத்தூர் தொகுதி வாங்கணும். தொண்டாமுத்தூர் தொகுதியில் வந்து அருந்ததியர் மக்கள் வந்து கணிசமாக இருக்கிறாங்க. மனிதநேய கட்சியில் உள்ள அருந்ததியர் சகோதரர் ஒருத்தர் வழக்கறிஞர் விஜயகுமாரன் வந்து அந்த மக்களிடத்தில் போய் வேலை செஞ்சார். அருந்ததியர் மக்களுக்கு மத்தியில் போய் அவர் வேலை செஞ்சு அந்த ஓட்டுகளை எல்லாம் நமக்கு எடுக்கணும்னு பண்ணார். எஸ்பி வேலுமணி அந்த ஓட்டுகளை எல்லாம் அழகாக பர்ச்சேஸ் பண்ணிட்டார். அப்போ என்ன எங்களுக்கு செய்தி வந்ததுன்னா, எங்களுக்கு அந்த ஓட்டு வந்து கொஞ்சம் சீப்பாக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, அதை காஸ்ட்லி பண்ணிட்டீங்க நீங்கள். வேலுமணி தரப்பு சொல்லுது. ஆமாம், 200 அப்போ நாங்கள் 200 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 1000 ரூபா கொடுக்க வேண்டியா போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஓட்டு வந்து அதே மாதிரி ஓட்டு வந்து நமக்கு அந்த பகுதியில் உழுவில்லை. இது இந்த 2 திராவிட கட்சிகளும் வந்து காசை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம். அரசியல். ஆமாம், அதனால தான்
இப்போ விஜயனுடைய வெற்றியை வந்து நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். எந்த விஷயத்தில் பாராட்டுறேன்னா, காசு கொடுக்காமல் அவர் வென்றிருக்காரு. அப்போ இந்த மக்கள் வந்து வெறுப்படைஞ்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஒன்றும் வேண்டாங்க. 2006க்குள்ள வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞருடைய ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சிங்க. ஆனால் தோத்துச்சு. காரணம் என்ன? திட்டங்களை விட இந்த ஜமீன்களுடைய பிரச்சனை தான். அதை வந்து திமுக மாற்றாதவரை. ஆனால் ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவார், நான் ஜெயலலிதா மாதிரி ஸ்ட்ரிக்டாக பண்ணுவேன்னு. ஒன்றும் கிளிக்கலை. அவன் அப்படி தான் இருக்கிறான். அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கான். தப்பு பண்ணவர்கள் தான் இருக்கிறாங்க. தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் சீட்டும் கொடுத்தாங்க. அவங்க யாரையாவது போய் பார்த்து சீட்டை வாங்கிடுறாங்க. மறைமுகமாக அவர் குடும்பத்திலேயே 3 பவர் ஸ்டேஷன் வச்சுக்கிட்டாங்க. என்ன செய்ய முடியும்? அதுதான் முதல் நாளே ஒரே பவர் ஸ்டேஷன் தான் அப்படின்னு விஜய் அறிவிக்கிறாரு. அது போக போக எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் கிறித்துவ ஓட்டு வெளியே போயிடுச்சு, தலித் ஓட்டு வெளியே போயிடுச்சு. இப்போ திமுகவை கட்டி காட்பதை சிறுபான்மை முஸ்லீம் வாக்கு வங்கி 14%. இந்த 14%மும் இப்பொழுது மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் தலித் வாக்கு, கிறித்துவ வாக்கு, முஸ்லீம் வாக்கு அத்தனை பிரித்து எடுத்த பிறகு ஒரு 10% தான் திமுக வாக்கு தேரும். முழுக்க திராவிட இயக்கம் இறுதி கட்டத்தில் இருக்கு. அதிமுக இல்ல, அதிமுக திராவிட இயக்கம் அல்ல, முடிஞ்சது. இப்ப அதே நிலைமைக்கு திமுக வந்திருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் விஜய் தானா? நான் வந்து அப்படி திமுக அப்படி போயிடுன்னு நினைக்கல. ஏன்னு கேட்டா திமுகவுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரை விட ஒரு மக்கள் மத்தியில் உள்ளவர் ஒருத்தர் இல்லை. விஜய்லாம் கூட அந்த அளவுக்கு இல்லை. எம்ஜிஆர் கொடுத்தும் மக்களோடு ஐக்கியமாக இருந்து பெயர் பெற்றவர். அப்போ கலைஞர் மட்டும்தான் ஜெயிச்சார். ஒரு தொகுதி, திமுக ஒரு தொகுதியில் ஜெயிச்சிச்சு. அதே மாதிரி பாராளுமன்றத்திலையும் ஒரு தொகுதியில் ஜெயிச்சு உள்ள வரலாறுலாம் இருக்குது. அப்போ அந்த கலைஞரும் கூட அந்த ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு இப்போ செல்வராஜை நிறுத்துறாங்க. துறைமுகம் தான் அது. இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்கிற துறைமுகம் தான் அன்னைக்கு கலைஞரையும் வெற்றி அடைய வச்சிச்சு, செல்வராஜையும் வெற்றி அடைய வச்சு. ஆனால் அதுக்கு பிறகு ஆட்சி கட்டிலே அமர்ந்தார். இப்போ என்ன வேணும்னா, கலைஞர் போன்ற ஒரு ஆளுமை தேவைப்படுது. இப்போ அந்த ஆளுமை திமுகவில் பெரிய இடைவெளியா இருக்கு. அதை வெளியே கொண்டு வரணும். அப்போ அது கலைஞரை போல ஆளுமை திமுக இருக்கு. பயன்படுத்தல, நாங்க தான் இருக்கணும். அப்ப மறுபடி பழைய திமுக இல்ல, தொண்டன் வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவான். திமுக தொண்டர்கள் அப்படின்னு நடக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுகல கண்டிப்பா நடக்கும். இல்ல, திமுக பொறுத்த வரைக்கும் பழைய காங்கிரஸ் பண்ணையார்களை போல, விட்டா மிராசுதார்களை போல, அதை விட மோசமாக பல கோடிகளை வச்சிருக்க அவனை விட மோசமா திமுக திராவிட எப்படி மீட்டு எடுக்க முடியும்? அது வந்து வீரமணியுடைய அடையாளம் அழிஞ்சு போச்சு. அது இங்க பாருங்க, கனிமொழி போன்றவர்கள் தலைமை தாங்கணுங்கிறீங்க. தலைமை தாங்கன்னா வெல்ல முடியும், திமுக மீட்டெடுக்க முடியுங்கிறீங்க. கண்டிப்பா. ஆனா கனிமொழியை இப்ப மீட்டெடுக்க முடியாம இருக்க திமுகக்குள்ள. அதுதான் திமுகவினுடைய பலகீனமா இருக்குது. ஒண்ணு வேண்டாம், இந்த திமுக அதிமுகவுடைய கூட்டணி வருதுன்னு சொன்னாங்கல்ல, அதை உடைச்சதே கனிமொழி தான். அது தெரியுமா உங்களுக்கு? அதான் இப்ப அதை உடைச்சி எரிஞ்சது கனிமொழி தான். கனிமொழி தான் செல்வியை அனுப்பி, செல்வி போய் துர்கா கிட்ட கடுமையான சண்டையா. கனிமொழி நேரடியாக போகலையே தவிர கனிமொழி தான் தமிழரசையும் செல்வியும் துர்காட்ட அனுப்பியதுன்னு சொல்றாங்க. அது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து இந்த கேள்வி அவங்க கேட்டு, உங்களுடைய தேசியத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, கண்டிப்பாக திமுகவும் அதிமுகவும் இணையங்கிறது கற்பனையிலே இல்லை, முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்த கட்டம், ஆனா உதயநிதியை நம்பித்தான் திமுக நகர வேண்டியது இருக்கா சார்? இது வந்து ஸ்டாலின் அவர் இருக்கிற வரை உதயநிதியினுடைய அரசியல் இருக்கும். அதுக்கு பிறகு உதயநிதியினுடைய அரசியல் வந்து, ஏன்னா திமுகவில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அம்மா வாமா நீ
நீ வந்தா தான் கட்சியை காப்பாற்ற முடியும், எங்க சொத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து கூப்பிட்டு வந்துருவாங்க. கட்சியும் காப்பாற்றணும், சொத்தையும் காப்பாற்றணும். ஆமா, ரெண்டையும் காப்பாற்றணும். கட்சியை காப்பாத்துறதை விட உங்களுக்கு சொத்தை காப்பாற்றணும். இப்ப அண்ணா திமுக எப்படி போனுச்சு? சொத்தை காப்பாற்றுறதுக்கு தான். சொத்தை காப்பாத்துறதுக்காக பிஜேபியோட சேர்ந்தாரு. இந்த சொத்தை காப்பாத்துறதுக்கு தானே இப்ப அவர் ரெண்டா உடச்சுக்கிட்டு வேலுமணி போறாரு. அப்போ திமுகவுடைய நிலைமை கனிமொழியா உதயநிதியா என்பதை தொண்டை எப்படி முடிவு பண்ணுவான்? திமுக தொண்டன் வந்து கொஞ்சம் விரைவாக அண்ணா திமுக விட கொஞ்சம் விரைவாகவே திங்க் பண்ணுவான். ஏன்னா அவன் அரசியல்படுத்தப்பட்டிருக்கான். திமுக தொண்டன் வந்து அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறான். கலைஞர் வந்து தன்னுடைய கடிதத்தின் மூலமாகவே அவனுக்கு அரசியல் படுத்தியிருக்காரு. ஆச்சுங்களா? நீங்க அதாவது கலைஞருடைய ஆற்றலை வந்து ரொம்ப குறைச்சி அவருடைய உழைப்பை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. 94 வயசு வரைக்கும் அவர் மூளையே உடல்லே செயலிழந்தாலும் மூளை வேலை செஞ்சுட்டு இருந்தது. அப்பா அவர் 2014 எலெக்ஷன் அப்போ போகும்போது கூட அவர் பேசின பேச்சுக்கள், அவருடைய அந்த கமெண்ட்ஸ், இந்த பழைய ஞாபகங்கள் சொல்வது அற்புதம். அப்போ அவர் காலத்திலேயே நீங்கள் ஜெயலலிதா கிட்ட இப்போ விஜயகாந்த் கிட்ட அரசியல் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாரு. என்ன காரணம்? இல்லை அவர் அதுக்கு அவரா காரணம் வந்த. ஆனாலும் அங்கே நின்னார் கலைஞர் நின்னார். அதுக்கு பிறகு வந்தார்ல, ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு வந்தார். இல்லை அது இப்போ உண்மையாகவே நான் கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன். விஜய் முதலமைச்சர், கருணாநிதி உட்கார்ந்துருந்த அதே இடத்துல, காமராஜ் அமர்ந்த இடத்துல, அண்ணா அமர்ந்த இடத்துல, இப்படியே ராஜாஜி வரைக்கும் போகலாம். இதை கருணாநிதி இருந்தால் நீங்கள் நெருங்கிய பழகியவர் என்கிற முறையில் உண்மை என்ன நீங்கள் சந்திக்கும் போது கருணாநிதி இருந்தால் விஜய் முதலமைச்சர் இது போன்ற கூட்டங்களெல்லாம் சட்டசபையில் அமர்ந்திருக்காங்க. எஸ்டி இருந்த இடத்துல நாவலர் இருந்து இது என்ன நினைப்பாருன்னு சொல்லுங்க. ஒரு விஷயம் பாருங்க, இது நடந்திருந்தால்ங்கிறத விட கலைஞர் வந்து கிராஸ் ரூட்ல மக்களோடு தொடர்பில் இருந்தார். இப்போ இன்றைய முதலமைச்சராக, நேற்றைய முதலமைச்சராக இருந்தவர் வந்து அந்த அமைச்சர்கள் சொல்வதையும் மேலுள்ளவங்க சொல்வதையும் கேட்டுக்கிட்டு பண்ணார். அவர் அப்படி இல்லை, கிராஸ் ரூட்ல அவர் வந்து தொடர்புல இருந்தார். ஐஎஸ் தகவல் வர மாவட்ட செயலர் சொல்லிடுவாங்க. எஸ், மாவட்ட செயலாளர் நம்பாம அவனுக்கு கீழே ஒருத்தர் வச்சிருப்பாரு. இது மாதிரி அவர் இருக்கிறனால அதை அவர் பேலன்ஸ் பண்ணியிருப்பார். இன்னைக்கு திமுகவுடைய இந்த நிலை இப்படி இருந்திருக்காரு. அது அழகா விஜயகாந்த் வந்தாரு. விஜயகாந்த் கட்டிலுக்கு எதிர்கட்சி தலைவராக வந்தாரே தவிர அவர் முதலமைச்சராக வர முடியல. அதுக்கு காரணம் அதில் வந்து விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல அப்பழுக்கற்ற மனிதர். அவருடைய இந்த அரசியல் அவர் கூட இருந்தவங்க கெடுத்தது தான். இன்னும் சொல்ல போனால் கலைஞருக்கும் பண்ருட்டியாருக்கும் பிடிக்காது. பண்ருட்டியார் தான் திமுக பக்கம் வரவிடாமையே பார்த்துக்கிட்டார். அதுதான் இன்றைக்கு தேமுதிகவினுடைய மைனஸாக போச்சு. அன்றைக்கி வந்திருந்தாருன்னா கலைஞர் கொஞ்சம் தட்டி கொடுத்து கொண்டுட்டு போயிருப்பார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய சேனல் மூலியமாக என்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்வதற்கு வாய்ப்பளித்தமைக்காக தங்களுக்கும் தங்களுடைய சேனலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.